இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த வசனத்தை உனக்கு வாசித்து காண்பித்து, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அவனுக்குள்ள உடனே ஒரு சந்தோஷம், முகம் மலர்ந்து விட்டது. ஆமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறையா, அவர் என்னோடு இருக்கிறார். என் ஊருக்கு வந்த பிறகுதான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொன்னான். அப்போ நீ அனாதை அல்ல. இயேசு உனக்கு தகப்பனாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார், சகோதரனாகவும் இருக்கிறார், நண்பராகவும் இருக்கிறார். எப்படி நீ அனாதையாக முடியும் அப்படின்னு சொன்ன. அப்படியா? அவருடைய முகம் மலர்ந்து சந்தோஷம். நான் அனாதை இல்லை நான் அனாதையில் இல்லை. ஆமாம், யார் சொன்னாலும் என்ன பேசினா நீ சொல்லு தைரியமா, நான் அனாதை கிடையாது. எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, நல்ல நண்பருக்கு எல்லாம் எனக்கு இயேசு இருக்குன்னு தைரியமா சொல்லுன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷ முகத்தில் வந்து விட்டாரு. இயேசு கூட இருந்தா அனாதை அல்ல. நீங்க உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்க நான் ஒரு அனாதை, எல்லாரும் இருந்த அனாதை போல் இருக்கிறேன், என் மேல அக்கறை காட்ட யாரும் இல்லை, நீ கலங்குறீங்களா? இயேசு சொல்லுகிறார், உன் மேல அக்கறை காட்ட நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? நான் உன் மேல பாசம் வைத்திருக்கிறேன், அக்கறையா இருக்கிறேன். உன்னை வாழ வைக்க சிலுவையில என்னையே பலியாய் கொடுத்தேன். உனக்கு எல்லாவற்றையும் செய்ய நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் உள்ளத்துல இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, எனக்கு தகப்பனா, தாயாய், சிநேகிதனாய், சகோதரனா இருக்கிறீங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லுங்க. உள்ள மகிழ்ச்சியினால் இப்போ உங்க சொல்றீங்களா? இயேசுவே, நான் ஒரு அனாதை அல்ல, நீர் எனக்கு தாயா இருக்கிறீர், தகப்பனா இருக்கிறீர், சிநேகிதனா இருக்கிறீர், மூத்த சகோதரனா இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.